சிறைப்படுத்தி அச்சுறுத்தி அடைத்து விடலாம் என்று நினைத்தீர்கள். தண்ணீருக்குள் அமுக்கிய பந்து ஒன்று திமிரி திமிரி எழுந்து வந்தேன். ஏன்? நான் எதற்கும் அஞ்சுவன் அல்ல, சாவைக்கு நான் பயப்படுவன் அல்ல. என் தலைவன் என்னிடத்திலே சொன்னது, என் அன்பிற்குரிய அண்ணன் என்னிடத்திலே சொன்னது, தம்பி சாக பயந்தவன் சரித்திரமாகிறான், சாக துணிந்தவன் சரித்திரமாகிறான். அப்படி சாக துணிந்த தம்பிதான் என் அன்பு தம்பி முத்துக்குமார். இன்று அவன் சரித்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் உருவப்படாத என்ற படத்தை என்னுடைய பதாகைகளை என் தம்பிமார்கள் ஏந்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார். அச்சம் என்பது எங்களிடத்தில் இல்லை, பயம் என்பது எனக்கு பக்கத்திலே இல்லை. சாவை கண்டு எனக்கு பயம் இல்லை. நான் உயிரோடு இருக்கும் வரை சாவு இடத்தில் வராது. சாவு வரும்போது நான் உயிரோடு இருக்க போவதில்லை. பிறகு எதற்கு பயப்படுவது? என் மூளை நிறைய, என் சிந்தை நிறைய பெரியாரும் என் இதயம் நிறைய பிரபாகரன் இருப்பதால் எனக்கு இந்த காலத்தில் பறந்து விரிந்த இந்த பூமி பந்திலே மாந்தநேயமிக்க மனிதர்களிடத்திலே, உலக வல்லாதிக்கத்தின் அதிபர்களிடத்திலே நாங்கள் கேட்பதென்ன? புரட்சியால் பூத்த பூமிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற ரஷ்ய சீன பேராதிக்கங்கள், கியூபா பொலிவியா போன்ற நாடுகள், வியட்நாம் போன்ற செந்நீர் சிந்தி பூத்த பூமிகள், உங்களிடம் நாங்கள் கேட்பதென்ன? உங்களைப் போல அதே வழியில் தான் என் தாயக விடுதலையை வென்றெடுக்க நாங்கள் போராடினோம். உங்களில் எங்கள் தியாகம் என்ன குறைந்து போனது? உங்களை விட எங்கள் நோக்கம் என்ன தாழ்ந்து போனது? ஏன் எங்கள் விடுதலையை நீங்கள் எதற்காக எதிர்க்கிறீர்கள்? அதைத்தான் திருப்பி திருப்பி வலியுறுத்துகிறேன். அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவதே மேலானது என்று முழங்கிய போராடிய அதே முழக்கத்தை தான் நாங்களும் முழங்கி போராடினோம். பயந்து பயந்து வாழ்வதை விட வீரமாக ஒரு நெறியர் வாழ்ந்து செத்ததே சாவதே மேலானது என்று கருதான் என் தலைவர் களமாடினார். என்ன குறைகின்றீர்கள்? என்ன பிழைகின்றீர்கள் என்கிறார். இவ்வளவு பெரிய நாடுகள் இருக்கிறத, உலகத்தில் எந்த நாட்டிலாவது அந்த நாட்டின் குடிமகன் அந்த நாட்டின் தேசிய ராணுவத்தில் இடம்பெற முடியாது, பங்கேற்க முடியாது என்று ஒரு நாட்டில் சட்டம் இருக்கிறதா? இதை உலக நாடுகள் இருந்து ஏதாவது ஒன்று என்னிடத்தில் வாதிட தயாராக இருக்கிறதா? இந்திய தேசிய ராணுவத்தில் இடம்பெறாத மாநிலத்தில் ஒரு மக்கள் இருக்கிறீர்களா? இந்திய தேசிய ராணுவத்தில் கர்நாடகாவில் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட கன்னடர்கள் இருக்கிறார்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் இருக்கிறார்கள், ஆந்திரர்கள் இருக்கிறார்கள், மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட மலையாளிகள் இந்திய தேசிய ராணுவத்தில் இருக்கிறார்கள். எனவே இது தேசிய ராணுவம். என் அருமைக்குரிய பெருமக்களே, சுதந்திர இலங்கையில 60 ஆண்டுகளில் அந்த இலங்கை தேசிய ராணுவத்தில் தமிழர் ஒருவனாவது இருக்கிறாரா? இதை யாராவது சொல்ல முடியுமா? நிரூபிக்க முடியுமா? கருவியேந்தி பாதுகாக்கக்கூடிய காவல்படையிலையும் ராணுவத்திலும் தமிழர் இல்லாத போது அந்த ராணுவம் எப்படி இனத்தை பாதுகாக்கும் என்ற கேள்விக்கு பதில் இருக்கிறதா? இந்த உலக அரங்கிலே ஒருவராவது என் கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறார்களா? பிறகு என்னடா அது தேசிய ராணுவம்? ஒரு தேசியத்தின் மக்களுக்கு, அந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கு, இலங்கை எனது நாடு, தமிழீழம் என் தாய்மண், என் பாட்டனும் முப்பாட்டனும் ஆண்ட பூமி, என் பாட்டன் பண்டார வன்னியன் ஆண்டதனால் தான் அது வன்னிக்காடு. என் முப்பாட்டன் அருள்மொழிவர்மன் ஆண்ட பூமி. இன்னைக்கு நிலை என்ன? பண்டார வன்னியன் என் பாட்டனின் மக்கள் பட்டினியில் இருந்து சாகிறார். அருள்மொழிவர்மனின் பேர பிள்ளைகள் அல்லல் படுகிறார்கள். அண்டி பிழைக்க வந்த சிங்கள நாய் என்னை விரட்டிவிட்டு மொத்த இலங்கையில் ஈழம் என்ற சொல்லே இருக்கக்கூடாது என்று கொக்கரிக்கிறான். பொறுத்திரு மகனே, பொறுத்திரு. இனி என் தாயக மண்ணை மட்டும், இனி என் தாய் தமிழ் ஈழத்தை மட்டும் மீட்டெடுக்கிறதுக்கான போர் இல்லை. இனி மொத்த இலங்கை
உரிமையையும் எனதாக்கிக் கொள்கிற போராட்டம். இனி யாரிடத்திலும் கெஞ்சப் போவதில்லை, எவனிடத்திலும் நியாயம் தர்மம் பேசப் போவதில்லை. அதற்கு பலன் உலகெங்கும் இருக்கிற மாந்தநேயமிக்க மனிதர்களை, கற்றறிந்த சான்றோர்களை, பெரும்பெரும் அறிஞர்களை, பெண் குயின் இனம் அழிகிறது, நீர் யானை இனம் அழிகிறது, வரிப்புலி இனம் அழிகிறது, பனிக்கரடி இனம் அழிகிறது என்று பதறி தவிக்கிற பெருமக்களை, இரக்க குணமுள்ள மனிதர்களை, அந்த விலங்கினங்கள் எல்லாம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக வனவிலங்கு காப்பகங்களை வைத்து பராமரிக்கிற மாந்தநேயமிக்க வல்லுநர்களே, உங்களைப் போல என்னையைப் போல சக மனிதன் சாகிறானே, அவனை காக்க துடிக்காது ஏன்? சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் செய்த பிழை என்ன? ஒசாமா பின் லேடன் அமெரிக்காவின் இரட்டை கோபுரத்தை இடித்த போது செத்து விழுந்த 10,000 பேருக்கும் பதறி துடித்தோம். அதற்கு பதிலாக அமெரிக்க பெருநாடு ஈராக் என்ற நாட்டையும் ஆப்கானிஸ்தானையும் அழித்து ஒழித்த போது கதறி அழுதோம். குஜராத்தில் பூகம்பம் வந்தது, 7 மாவட்டம் அழிந்து ஒழிந்தது, அதற்கு நிதி திரட்டி கொடுத்தோம். உலகெங்கும் எங்கு மனித பேரளம், ஒரு உயிர் செத்தாலும் ஓடி ஓடி துடித்தோம், கதறனோம், கண்ணீர் விட்டோம். என் மொத்த இனமும் சத்து விழுகும் போது ஒருவர் கூட எங்களுக்கு அளவரவில்லையே ஏன்? நாங்கள் செய்த தவறு என்ன? தவறு யோசித்து பாருங்க. தமிழனாக பிறந்ததை தவிர என் இனம் செய்த பிழை என்ன? தான் பிறந்து விழுந்த பூமியில் என்ன மொழி பேசப் போகிறோம், சிங்களமா தமிழா என்று தெரியாத பிஞ்சு குழந்தைகள் கந்தக குண்டுகளால் கருகி செத்ததற்கு காரணம் என்ன? நான் தமிழனாக பிறந்திருக்கிறேன்.